பிரம்மான்னா படைப்பு தொழிலை செய்தவர். அவருக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியாததுனால முருகனால் தண்டிக்கப்பட்டவர். அதுக்கு பிறகு அது எல்லாத்தையும் அஞ்ஞான இருளெல்லாம் அகன்று அவர் தெளிவாக படைத்த தொழிலில் இருக்கார். படைப்பு தொழிலுக்கு காரணமானவர் இப்படி ஒரு பொய் சாட்சி சொல்கிற அளவுக்கு அவ்வளவு இழிநிலையில் உள்ளவரா? சரி, நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையா? அவரோட சிவபெருமான முடியே கண்டுபிடிக்க முடியலையா? இது பொய்ங்கிறத சிவபெருமான் கண்டுபிடிக்க மாட்டாரா? அப்போ சிவபெருமான் மேலேயும் அவர் கொஞ்சம் ஒரு ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும், நம்ம இந்த பொய் சொன்னால் அப்பா அம்மாட்ட மாட்டிக்கிடுவோங்கிறது தெளிவாக தெரியும். அப்போ படைப்பு தொழிலுக்கு காரணமானவர் இவ்வளவு கூட ஒன்று கீழ்த்தரமான ஏமாற்றில் ஈடுபட்டாராங்கிறது கூட விலக்கி வச்சிரும். கொஞ்சம் கூட ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்க கூட ஆற்றல் இல்லாதவரா படைப்பு தொழிலுக்கு தலைவராக இருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை.